திருச்சி விமான நிலையத்திற்கு வரும் விமானங்கள் மீது லேசர் ஒளி வீசப்படுவதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 19ஆம் தேதி இரவு சிங்கப்பூரிலிருந்து திருச்சி விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்காக சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் விமானம் பறந்தபோது அதன் மீது லேசர் ஒளி வீசப்பட்டது. இதனால் விமானத்தை தரையிறக்க முடியாமல் விமான பைலட் தடுமாறியுள்ளார். இதுகுறித்து திருச்சி விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் சுமார் 30 நிமிடங்கள் விமானம் வானில் வட்டமடித்ததாகவும் 37 நிமிடங்கள் தாமதமாகவே விமானம் தரையிறங்கியதாகவும் தகவல் வெளியானது. இதேபோல மலேசியா, துபாய் விமானங்கள் மீது லேசர் லைட் அடிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் யார் என்பது குறித்து திருச்சி விமான நிலைய போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவில்பட்டியில் 28 டன் யூரியாவை பதுக்கிய விவகாரத்தில் திமுக உறுப்பினர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திட்டங்குளத்தில் உள்ள தொழிற்பேட்டையில் தலா 45 கிலோ எடை கொண்ட சுமார் 630 மூட்டை யூரியா பதுக்கியது தெரியவந்தது. இதுகுறித்து ஆய்வு நடத்திய வேளாண்மை துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் கொடுக்கப்பட வேண்டிய யூரியா இங்கு கொண்டுவரப்பட்டதாக கூறினர். இது தொடர்பாக திமுக உறுப்பினர் ராஜ்குமார், கணேசன் ஆகியோரை கைது செய்த போலீசார் தலைமறைவான இருவரை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.